விஜய் அவர்களுடைய கடைசி நேர பிரச்சாரம் அப்படிங்கிறது வேற லெவல்ல வச்சு செஞ்சு போட்டாரு மனுஷன். பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினா தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடிகன் விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைண்டா. என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க, லேட்டாக வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்கள் இருந்தேன். நாமக்கல்லேருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளோ நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம். நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமையை ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? இவ்வளவு நாள் பேசினதுலயே பக்கா ஸ்பீச்சா இருந்துச்சு. அதுவும் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு விஜய் கொடுத்த கடைசி நேர ட்ரீட்டா இருந்துச்சு. இதுவே பெருவாரியா தாவேகாவுக்கு நிறைய மக்கள் அடுத்ததான் இந்த 50 வயசுல 40 வயசுல கீழே இருக்கிறவங்க தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே விஜய் சும்மா சுக்குநூறா உடைச்சு தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஹம்சா ஸ்டாலின் அன்சாரி இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோ பார்க்க முடிந்தது. The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. சார் என்ன சார் நீங்களே பிஜேபிக்கு ஆதரவா இருக்கீங்க, அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பேசும்போது பிஜேபிக்கு ஆதரவான செய்கையெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி உண்மையான துரந்தர் வேற யாருமே கிடையாது, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான்.